தேவர் மகன் உலகநாயகன் கமலஹாசன் தயாரித்து நடித்து கதை திரைக்கதை வசனம் எழுதி மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த படம் அந்த காலகட்டத்தில் பத்திரிகையெல்லாம் என்ன எழுதுனாங்கன்னா, இந்த படம் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கு காரணம் கமல் கமல் கமலே தான் அட்டப்படமே போட்டாங்க. நான் தேவர் மகன் ஸ்பெஷலு, உங்கள் கமல், அது இதுன்னு ஏகப்பட்ட புத்தகம் அந்த காலத்தில் தேவர் மகன் படத்தப்போ வாங்கி வச்சுருந்தேன். அதில் இந்த மாதிரிலாம் எழுதியிருந்தாங்க. அதாவது வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் அதற்கு முழு காரணம் கமல் தான் எழுதிட்டாங்க. அப்புறம் அந்த படத்தில் வந்து முதல்ல எப்பொழுதுமே ஒரு படம் வந்து முதல் 3-4 நாள் அது வந்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாது. ஒரு கேரக்டர் எப்படி ரியாக்ட் பண்ணும் எல்லாமே ட்ரை பண்ணுவாங்க முதல்ல 2-3 நாளைக்கு. அதுக்கப்புறம் தான் அது ஃபிக்ஸ் ஆகும். அப்படி முதல் 4 நாள் மீனா அந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் ரேவதி கேரக்டரில் மீனாக்கு வந்து மேக்கப் டெஸ்ட் எடுப்பாங்கள்ல, ஒரு டார்க் மேக்கப்பு, ஒரு மஞ்சள் தேய்ச்சி குளிச்சுட்டு அந்த மஞ்சள் இதோடு இருக்கிற மாதிரி ஒரு மேக்கப்பே இல்லாமல் ஒரு டெஸ்ட், 3 விதமான டெஸ்ட் எடுத்து 4 நாள் ஷூட்டிங் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் பார்த்தா ரஷ் போட்டு பார்ப்பாங்க. அப்போல்லாம் இப்போ இருக்கிற மாதிரி கிடையாது. அந்த ஃபிலிமை வந்து ரஷ் தேட்டரில் போட்டு பார்ப்பாங்க. அப்படி பார்க்கும்பொழுது கமல் சாருக்கு வந்து திருப்தியாக இல்லை. அது என்ன காரணம்னா, இந்த பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணாக இருக்குது, இந்த பொண்ணு வந்து இந்த கேரக்டர்லாம் பொருத்தமாக இருக்காது அப்படிங்கிற ஒரு அவங்களுடைய உருவம், தோற்றம், அந்த சிகை அலங்காரம், இது எல்லாமே வந்து பொருத்தமாக இல்லை. அப்போ நம்ம வந்து ஷூட்டிங்கை நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அவங்க திருப்பி ஒரு 10-15 நாள் கேப் விட்டுட்டு தான் திருப்பி ஆரம்பித்தாங்க. அப்படி ஆரம்பிக்கும் பொழுது ரேவதி வந்ததுக்கப்புறம் அது வேறு லெவலில் அவங்க பாட்டுக்கு கிரவுண்ட் அவுட்டு 6 அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரேவதி அவங்க எப்படி நடிப்பாங்கன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. பக்காவாக அந்த பஞ்சவர்ணம்ங்கிற கேரக்டருக்கு டெய்லர் மேடு அந்த மாதிரி. ஏன்னா அந்த கேரக்டரை வெவ்வேறு மாதிரி கமல் சார் மாற்றி ரேவதி வந்ததுக்கப்புறம் வேறு விதமாக மாற்றினார். ஏன்னா அவர் ஒரு திரைக்கதை ஆசிரியர் இல்லை, அவருக்கு தெரியும் இந்த கேரக்டரை எப்படி பண்ணால் அதை ஜெயிக்கும்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்படி பண்ணக்கூடாதுன்னு எப்படி பண்ணணுங்கிறத கண்டுபிடிச்சி அவர் கிரவுண்ட் அவுட்டு வெளியில் அடித்த 6 தான் தேவர் மகன். இதை சமீபத்தில் கலா மாஸ்டருக்கு கொடுத்த ஒரு பேட்டியில் மீனாவே சொல்லியிருக்காங்க. அந்த படையப்பா படத்தில் நீலாம்பரி ரோல் அவங்க பண்ண வேண்டியது, அதே மாதிரி இந்த கேரக்டர் தேவர் மகன் பஞ்சவர்ணம். அதான் நீலாம்பரிக்கு வந்து இவங்களெல்லாம் இது பண்ணல, மேக்கப் டெஸ்ட்லாம் பண்ணலை, ஜஸ்ட்டு பேசியிருக்காங்க. அது இவங்க இப்போ குழந்தை மாதிரி இருப்பாங்க, அதனால் இவங்களால நீலாம்பரிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லி வேணான்ட்டாங்க போல் இருக்கு. பட் தேவர் மகன் இவங்க 4 நாள் நடித்ததுக்கப்புறம் இந்த காரணங்கள்னால தான் இல்லைங்கிறத அவங்க கலா மாஸ்டர்கிட்ட சொன்னாங்க.